எதுக்கு இங்க வரான்? ஒருவேளை என்ன பாக்குறதுக்கு வந்திருக்கானோ? கடவுளே, மாட்டின தொலைஞ்ச. ஒருவேளை இவன் நம்மள ஃபாலோ பண்ணி வந்திருப்பானோ? ஒன்னும் புரியல. சார் வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. வணக்கம் சார். சார் உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல சார். முதல்ல உட்காருங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஐயோ இல்லங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. பணம் கட்டணும்னு ஃபோன் பண்ணிருந்தீங்க. ஆமா சார், புதுசா ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணிருக்கு. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், லேட் அட்மிஷன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னா கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்குமேன்னு. பரவாயில்ல சார், படிக்கிற பொண்ணுக்கு எப்ப வேணாலும் உதவி பண்ணலாம், தப்பே இல்லை. கொடுங்க. இந்தாங்க சார். என்ன பணம் கட்டிட்டு இருக்காரு? அப்படின்னா ஏழை பொண்ணுக்கு பணம் கட்டுறாருன்னா நமக்கும் இவர் தான் கட்டிருப்பாரோ? சார் இந்தாங்க பில்லு. இது எதுக்கு என்கிட்ட கொடுக்குறீங்க? சார் பணம் கட்டினது நீங்க தானே, உங்ககிட்ட தானே கொடுக்கணும். சார் தப்பா நினைச்சுக்காம இந்த பில்லை அந்த பொண்ணுகிட்டே கொடுத்துருங்க. சரி ஓகே சார். சார் இன்னொன்னு, நீங்க யாராருக்கெல்லாம் பணம் கட்டினீங்களோ அவங்க உங்களோட போன் நம்பர், அட்ரஸ், அதுவும் உங்களை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றாங்க. ஐயோ, தயவு செஞ்சு யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க, நம்பரும் கொடுத்துடாதீங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க சார். நான் வரட்டுமா சார்? சார் 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 வந்தது வந்துட்டீங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸாவது குடிச்சிட்டு போலாம்ல. ஐயோ இருக்கட்டுங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போயிட்டு வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து குடிக்கிறேன். சரிங்களா? வரேன் சார். சரிங்க சரிங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுமா சார். இப்போ ஒருத்தர் வந்துட்டு போறாருல, அவர்தான் எல்லாருக்கும் பணம் கட்டுறவரா? இப்போ எதுக்குமா அதை கேக்குறீங்க? ஆமா, ஏற்கனவே 2-3 தடவை வந்து யார் பணம் கட்டினான்னு கேட்டு இருந்தால. ஆமா சார். சாரிமா, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பணம் கட்டினவரை பத்தி டீட்டெயில் எதுவுமே வந்து அவர் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஐயோ இல்ல சார், அவரை நான் எந்த விதத்திலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சார். அம்மா, நீ டிஸ்டர்ப் பண்ணுவாங்கிறதுக்காக நான் சொல்லல. ஆக்சுவலா அவர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்க சொன்னோம்னா தப்பா இருக்கும்ல, அதான். சார் இப்போ போனவர் தானே சார் எனக்கும் சேர்த்து பணம் கட்டினாரு. ஏமா இப்படி என்ன சங்கடப்படுத்துறீங்க? நான் தான் சொல்றேனே, சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படிமா? சார் சார் ப்ளீஸ் சார் சொல்லுங்க சார். நான் அவர்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் சார். எனக்கு உதவி பண்ணது யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல சார். சரிம்மா, நான் சொன்னங்கிறத பத்தி தயவு செஞ்சு அவர்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க, சரியா? கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். அம்மா, நம்ம காலேஜ்ல 7 பிள்ளைகளுக்கு பணம் கட்டுற ஒரே ஒரு ஜீவன் யாருன்னா இப்ப போனாரே அவர் மட்டும்தான். அப்போ எனக்கும் ஃபீஸ் கட்டினது இவர்தானா சார்? அதான் சொன்னேனேமா, நம்ம காலேஜ்ல ஒரே ஒருத்தர் பணம் கட்டுறாருன்னா இப்ப போனார ஒரு மனுஷன் அவர் மட்டும்தான். பூங்கடி தானே? பணம் கட்டியாச்சுமா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாரு. பணம் கட்ட முடியாத சிலருக்கு பணம் கட்டிட்டு போனாரு. எனக்கு பணம் கட்டின அந்த ஐயா ரொம்ப நல்லா இருக்கணும். அவர் அவ்வளவு வயசானவர்லாம் இல்லம்மா, சின்ன பையன்தான். என்னம்மா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல சார், ஒன்னும் இல்ல. பொண்ணுங்க படிக்கணும்னு நினைக்கிற மனசு இருக்குல்லம்மா, அது ரொம்ப பெருசு. இப்போ வந்துட்டு போனவர் இருக்காருல, வயசுல சின்னவர் தான், ஆனா மனசளவுல ரொம்ப ஒசந்து நிக்கிறாருமா. எப்ப யாருக்கு பண உதவின்னு கேட்டாலும் சரி,
கொஞ்சம் கூட யோசிக்காம வந்து பணத்தை கட்டிட்டு போயிடுவாரு. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ஏழப்பட்ட பொண்ணுக்கு இந்த மாதிரி படிப்பு செலவுன்னு சொன்னோம், இந்த வந்து கட்டினாரு, இப்ப கிளம்பி போயிட்டாரு. ஆனா ஒண்ணுமா, இவரால எத்தனையோ ஏழை பசங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில ரொம்ப ஒசந்த மனுஷமா. பணம் வச்சிருக்கவங்க எல்லாம் பெரிய மனுஷங்க கிடையாதுமா, அதை எந்த இடத்துல எப்ப யூஸ் பண்றாங்கன்னு இருக்கு பாரு, அதுதான் உண்மையிலே பெருசு. பையனை பாத்தீங்கல்ல, டிப் டப்பா ட்ரெஸ் பண்ணிக்கல, முகத்துக்கு பவுடர் போட்டுக்கல, சென்ட் அடிச்சுக்கல. ஆனா ஏழை குழந்தைங்க படிக்கணும்னு நினைக்கிறாரு பாரு. இந்த காலத்துல யாருமா அப்படி இருக்கா சொல்லு? மா, யாருக்கிட்டையும் சொல்லிடாத, அவர் சங்கடப்படுவாருமா. தேங்க்யூ சார். ஆ